ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, மருத்துவ குணங்கள் நிறைந்த திராட்சை விதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உலக அளவில் புற்றுநோய் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் திராட்சை விதையை மூலப்பொருளாக கொண்டு புற்றுநோய் செல்களை கட்டுப்படுத்தும் மருந்துகளை தயாரிக்கிறதாம். திராட்சை விதைகளில் எண்ணற்ற நன்மைகள் நிறைந்து காணப்படுகின்றன. இதில் அதிக அளவில் ஆக்சிஜனேற்ற பண்புகள் காணப்படுவதால் அவை உடலில் ஏற்படும் அழுத்தத்தை எதிர்த்து போராடி வீக்கத்தை குறைக்கிறது. உடலின் செல்களை பாதுகாக்கும் சில கூறுகள் திராட்சை விதையில் இருப்பதால் இது இதயம் மற்றும் மூளை பகுதியில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. இதனால் இதயம் மற்றும் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. திராட்சை விதைகள் காயங்களை ஆற்றும் கொலோஜன்கள் என்ற வலைப்பின்னல் உடலில் உருவாக உதவுகிறது. இதன் மூலம் உடலில் ஏற்படும் காயங்கள் விரைவில் குணமாகும், தோலின் அழகும் அதிகரிக்கும். சில இயற்கை சேர்மங்களை கொண்டிருப்பதால் முடி உதிர்தல் தடுக்கப்பட்டு அடர்த்தியாக முடி வளரவும் இது உதவுகிறது. திராட்சை விதையிலிருந்து பெறப்படும் சாறு மூளை செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கின்றன என்று ரிசர்ச் சொல்கிறது. வயதான காலத்தில் ஏற்படும் மூளை நரம்பு சிதைவு, நினைவு திறன் இழப்பை கட்டுப்படுத்த திராட்சை விதையை மென்று உண்பது பலன் தரும் என்று கூறப்படுகிறது. மனித உடல் எப்போதுமே உடலில் நுழையும் நுண்ணுயிர்களுக்கு எதிராக போராடி உடலை பாதுகாக்கும் நுட்பமான வேலையை தொடர்ந்து செய்கிறது. திராட்சை விதை சாறு உடலில் நுழையும் பல்வேறு பாக்டீரியாக்கள் பூஞ்சைகளின் வளர்ச்சியை தடுக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது என்றும், தொடர்ந்து திராட்சை விதைகளை உணவாக உட்கொள்ளும் போது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது என்றும் ரிசர்ச் சொல்கிறது. விதை இல்லாத பழங்களை விட விதையுள்ள பழங்கள் அரிய பல ஆற்றல் கூறுகளை கொண்டவை என்பதற்கு திராட்சை விதை ஒரு முன்னுதாரணமாகவே சொல்லப்படுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.